முல்லைப் பெரியாறு அணையில் புதிய அணையை கட்ட முயற்சிக்கும் கேரள அரசை கண்டித்தும் அது தொடர்பாக உண்மைக்கு மாறான தகவல்களை வெளியிட்டு வருவதாக இடுக்கி எம்பியை கண்டித்தும் கேரள எல்லையில் தமிழக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற நிலையில் போலீசாருடன் வாக்குவாதம் ஏற்பட்டது. விவரங்களை செய்தியாளர் சத்யராஜ் வழங்க நாம் கேட்கலாம். சத்யராஜ், விவசாயிகளுடைய கோரிக்கைகளை குறித்த முழு விவரம். நிச்சயமாக சாம், தேனி மாவட்டம் தமிழக கேரள எல்லையை இணைக்கக்கூடிய லோயர் கேம்பில் இன்று பெரியாறு வைகை பாசன விவசாய சங்கத்தினர் மற்றும் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் இருந்து கேரளா செல்லக்கூடிய லோயர் கேம்பில் இருந்து ஊர்வலமாக சென்ற விவசாய சங்கத்தினர் சாலையில் அமர்ந்து தங்களது போராட்டத்தினை ஈடுபட்டனர். இதனால் குமளி கேரளாவிற்கு செல்லக்கூடிய வாகனங்களும் கேரளாவிலிருந்து தமிழகம் வரக்கூடிய வாகனங்களும் நடுரோட்டில் நிற்கப்பட்டு இருந்தது. தொடர்ந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். விவசாய சங்கத்தின் ஒற்றை கோரிக்கை என்னவென்றால், தொடர்ந்து முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் கேரள அரசு பொய் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருவதாகவும், குறிப்பாக இடுக்கி எம்பி முல்லை பெரியாறு அணையை இடித்துவிட்டு புதிய அணையை கட்டியே தீர வேண்டும் என்ற போக்கில் இருப்பதை கைவிட வேண்டும் என்றும் தமிழக விவசாய சங்கத்தினர் மற்றும் தேனி மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். தொடர்ந்து கண்டன கோஷங்களை எழுப்பிய அவர்கள் முல்லை பெரியார் அணை விவகாரத்தில் கேரள அரசானது தலையிடக்கூடாது என்றும், உச்சநீதிமன்ற உத்தரவின் தீர்ப்பினை மதித்து தேவி அணையை பலப்படுத்தி 152 அடி வரை தண்ணீரை சேமிக்க வேண்டும் எனவும், கேரள அரசு இது மாதிரியான பொய் பிரசாரங்களுக்கு ஈடு கொடுக்காமல் மத்திய அரசிடம் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்று பணிந்து நடக்க வேண்டும் எனவும் தமிழக விவசாயிகள் கண்டன கோஷங்கள் எழுப்பினர். தமிழகத்திலிருந்து செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் கேரளாவிற்கு செல்ல விடாமல் மாபெரும் போராட்டத்தை நடத்தப் போவதாகவும் எச்சரிக்கை விடுத்தனர். இவ்வாறு தொடர்ந்து கேரள அரசானது முல்லை பெரியார் அணை விவகாரத்தில் புதிய அணை கட்டுவோம் என கூறினால் தமிழக விவசாயிகள் ஒவ்வொருவரும் தற்கொலை படையினர் மாறி கேரளாவிற்கு புகுவோம் எனவும் எச்சரிக்கை விடுக்கின்றனர். குறிப்பாக இந்த பெரியாறு வைகை பாசன விவசாய சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் அன்வர் பாலசிங்க பெண்ணிக்கு கூறுகையில், தமிழக விவசாயிகள் இவ்வளவு தூரம் பெருமையாக இருந்து வருகிறோம். முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் கேரள அரசு தங்களது போக்கை கைவிட வேண்டும். இதற்கு துணை போகின்ற மிஷினரிகள், அரசியலமைப்புகள் இந்த முல்லை பெரியார் அணை விவகாரத்தை கைவிட வேண்டும் எனவும், இல்லையெனில் மீண்டும் ஒரு மக்கள் போராட்டத்தில் தமிழக விவசாய சங்கத்தினர் ஈடுபடுவார். குறிப்பாக தமிழக அரசும் இதற்கு கேரள அரசுடன் பேச்சு முல்லை பெரியார் அணை விவகாரத்தில் கேரள அரசு தொடர்ந்து பொய் பிரச்சாரங்களில் ஈடுபடுவதை கைவிட வேண்டும் எனவும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். உத்தமபாளையம் காவல் கோட்ட ஆய்வாளர் அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதன் அடிப்படையில் தற்பொழுது முல்லை பெரியார் அணை விவகாரம் தொடர்ந்து கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு லோயர் கேம்பில் உள்ள கர்னல் ஜான் பென்னிகுக் மண்டலத்தில் அமர்ந்து தங்களது எதிர்ப்பினை தெரிவித்து வருகின்றனர். ஷாம், விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.